ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போறோம்னா இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா ரேவதியை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் சேர்த்திடுறாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. இவங்கள காப்பாற்றுறது ரொம்பவுமே கஷ்டம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவில் அந்த துக்கத்தை அடக்க முடியலைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா யாருக்குமே சொல்லவும் முடியாது. நம்முடைய கௌதம் கிட்டே சொன்னால் கண்டிப்பாக உதவி பண்ணுவார். ஆனால் நம்முடைய ரேவதி அவசரப்பட்டு ஏதாவது உளறிட்டாங்களானா இது கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்கிறது இல்லை. ஜானகிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீ எதுக்காக ரேவதியை பார்க்க போன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டத்தெல்லாம் எங்கேயாவது கொட்டி ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கம் இருக்கிற கோயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு ஆண்டவா ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனையை கொடுக்குறேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்பவுமே பாவம் கார்த்திகோட நிலைமை நினச்சி இப்போயுமே எங்கள் வீட்டில் வருந்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கௌதமோட அம்மா இவங்களுக்கு இப்படி ஆகியிருக்க யார் இவங்களை கடத்திருந்து எதுக்காக இவங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஏதோ அந்த நேரத்தில் நான் இப்போ ரோட்டில் போனதுனால பார்த்து காப்பாற்றிட்டேன். இல்லைன்னா அவங்களுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு கடத்தவர்கள் நினச்சவங்க கண்டிப்பாக கொன்று இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கடவுள் கையில் போயிட்டு புலம்புறாங்க. கடவுளோட அருளால் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய மேலே இறக்கப்பட்டு நம்மளுடைய ரேவதி பொழைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்லது தாங்க நடக்கும். கொஞ்சம் நஞ்சம் சோதனை காலம் இருந்தாலுமே நம்மளுடைய இலக்கியாவோட மனசுக்கு அதுவும் நம்முடைய கௌதமோட அம்மாங்க இவங்க இந்த உண்மையெல்லாம் தெரியாத அவங்க அவ்வளோ நம்மளுடைய கௌதம் தெரியாத அவ்வளோ சீக்கிரம் அவங்க சாக மாட்டாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்முடைய ரேவதி ஆசைப்பட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சாருக்கு எல்லா உண்மையும் தெரிய அவங்க அம்மா அப்படின்ற மாதிரி போயிட்டு ரேவதியை கூப்பிட்டா மட்டும்தாங்க நம்மளுடைய ரேவதிக்கு ஆத்ம சாந்தி அடைய. அவங்க இறந்தாலுமே கூட அதனால் அவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய ரேவதிக்கு எதுவுமே ஆகாது. நம்மளுடைய இலக்கிய எவ்வளோ செலவானாலையும் கண்டிப்பாக காப்பாற்றிடுவாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே நம்மளுடைய இலக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரிய மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதம் சாருக்கு கூடிய சீக்கிரம் இந்த விஷயம் தெரிஞ்சு அமௌண்ட் விஷயத்தில் நம்ம இலக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கார்த்திகை விஷயத்தில் நம்ம இலக்கியா தலையிடுறதுல இந்த அஞ்சலி பண்ண துரோகத்துக்கெல்லாம் கண்டிப்பாக அனுப்பிக்கிட்டேன். இனிமேல் நான் அந்த கல்யாண விஷயத்தில் தலையிடுறதுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான்றதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேவதி அம்மாவுக்குன்னு நம்முடைய கௌதம் சார் துடிச்சு போயிட்டு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாருங்க. நம்முடைய கௌதமை பார்த்துன்னு நம்மளுடைய ரேவதி அம்மா கண்டிப்பாக அவரோட குரலை கேட்டு கண்முழிச்சு யார் உங்களை கடத்துந்து அப்படின்ற விஷயத்த நம்மளுடைய கௌதம் சாரே கேட்டு அந்த எஸ்எஸ்கே தான் கடத்துந்து அப்படின்ற மாதிரி தெரிஞ்சானா கண்டிப்பாக நம்முடைய கௌதம் சார் அந்த எஸ்எஸ்கே சும்மா விட மாட்டாருங்க. போயிட்டு அங்கேயே அவனை அடித்து துவைச்சி காய போடாது கண்டிப்பாக விட மாட்டாருங்க. எதுக்காக உங்களை கொல்ல வந்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேவதிக்கு கேட்குவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேவதி எந்த காரணத்துக்காகன்னு என்ன கொல்ல வந்தாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நான் உங்க கூட க்ளோஸாக இருக்கிறதுனால என்ன கொன்று அந்த பழியை உங்கள் மேலே போடலான்னு கூட நினச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ரேவதி சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.